Hello investors, I am Abhishek, founder and CEO of Ragaport. நான் இந்த ஜனவரி மாதம் இன்வெஸ்ட் பண்ணின 5 ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அது என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஐ எம் நாட் ஏ ஃபண்டமெண்டல் அனலிஸ்ட். எனக்கு இந்த பிஇ ரேஷியோ, பிபி ரேஷியோ, புக் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூ, அண்டர் வேல்யூ இதெல்லாம் நான் என்றைக்குமே பார்த்து ட்ரேட் பண்ணுறது கிடையாது. ஐ எம் ஏ டெக்னிக்கல் ப்ளஸ் சென்டிமெண்டல் அனலிஸ்ட். ஒரு ஸ்டாக்கை நான் வந்து பை பண்ணுறேன் அப்படின்னா எனக்குன்னு சம் கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷனுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நான் வந்து பை பண்ணுவேன். ஸோ என்னோட நாலேஜில் இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் 5 ஸ்கிரிப்டும் என்னோட கண்டிஷனுக்கு எனக்கு கரெக்டாக இருந்ததுனால தான் நான் இந்த மந்த் இந்த 5 ஸ்டாக்ஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். வாங்க சார்ட்டில் அது என்னென்ன ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறத நான் லைவாகவே காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணிக்கிற ஸ்டாக்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஹாப்பியஸ்ட் மைண்ட் டெக்னாலஜிஸ். இது ஒரு ஐடி கம்பெனியோட ஸ்டாக்ஸ். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரெசிஷன் ஜோனாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் கூட பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் வந்து இந்த இடத்துல டச் ஆகி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபால் வந்து இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு நமக்கு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் இந்த டைம் வந்து நமக்கு உடச்சிது, மினிமம் நம்ம எவ்வளோ தூரம் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1570. ஓவரால் இது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80% ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ செகண்டாக பார்க்க போகிற ஸ்கிரிப்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாலாஜி அமீன்ஸ் ஒரு ஃபாலிங் வச்சு ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இந்த டைம் இந்த பேட்டர்னை தாண்டி பிரேக் வச்சுது அப்படின்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் எவ்வளோ தூரம் நம்ம இதோட டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 5230 வரை நம்ம வந்து இதோட டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதோட ரிட்டர்ன் ஆன் பர்சன்டேஜ் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 100% வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மூணாவது நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்க ஸ்கிரிப்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டாடா டெலி சர்வீஸ். ஃபிபனாச்சி ரேட்மெண்ட்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 78% மார்க்கெட் வந்து கீழே நமக்கு ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்குது. எனக்கு இதில் ஒரு சில சென்டிமெண்டல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனால நான் இந்த ஸ்டாக்கை பை பண்ணியிருக்கேன். அடுத்த ஸ்டாக்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பிரைமல் என்டர்பிரைசஸ் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்குது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த டைம் இதில் வந்து மார்க்கெட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தது அப்படின்னா நம்ம மினிமம் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வரை நம்ம வந்து டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1450 வரை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 70% வந்து நான் ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஃபைனலாக நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்க ஸ்கிரிப்ட் என்ன சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச். இட்ஸ் அன் அக்யூமுலேஷன். ஸோ இதில் தான் இன்ஸ்டியூஷனோட இன்வால்வ் இருக்குது. மார்க்கெட்டை மேலே கொண்டு போகணும். ஆனால் என்ன பண்ணோம், அவங்களுக்கு அதுக்கான ஆர்டர்ஸ் வேணும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இதோட லோயர் டைம் ஃப்ரேம்ல இருக்கிற எல்லாரோட ரீட்டைல் ட்ரேடர்ஸோட ஆர்டர்ஸை கலெக்ட் பண்ணிட்டு தே ஆர் கோ டு புல். வியூ படி 3040 வரை நான் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ மார்க்கெட்டோட கரண்ட் ப்ரைஸ்லேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 140% வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் இந்த மந்த் இன்வெஸ்ட் பண்ண 5 ஸ்டாக்ஸோட வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த 5 ஸ்டாக்ஸுமே நான் எவ்வளோ நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா மினிமம் 1 to 3 இயர்ஸ்க்குள்ளே தான் நான் இந்த ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சப்போஸ் இந்த ரிட்டர்ன்ஸ் கிடைக்காம கூட இருக்கலாம். ஏன்னா அதோட ஹிஸ்ட்ரியோட ஃபேக்ட் தான் என்ன பண்ணுறோம், நம்ம கரண்டாக அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ ஹிஸ்ட்ரியில் இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது கரண்டாகவும் நடக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த 1 to 3 இயர்ஸ்க்குள்ளே இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஏ பிஸ்னஸ். ஸ்டாக் மார்க்கெட்டை பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட அமௌண்ட் இல்லைனா நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை இன்வெஸ்டிங் பர்பஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. ரியல் எஸ்டேட், ஒரு கோல்டு, ஒரு பாண்டை, நம்ம ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் இதெல்லாம் நம்ம எப்படி ஒரு லாங் டைம் பீரியடுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டையுமே யூஸ் பண்ணுங்க. என்னை பொறுத்தவரை அதை விட நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். தேங்க்யூ.